கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 21வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:21 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ராஜாவம் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவம் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரா மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரா மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. உறைவிடமே மறைவிடமே ஆராதனை உமக்கே. உறைவிடமே யான் மறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஏங்கம் நிறைந்த யெகோவா எல்லேகிம் ஆராதனை உமக்கே. ஏங்கம் நிறைந்த யெகோவா எல்லேகிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்டேகேனு ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்டேகேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் பரிசுத்தமாக்கம் யெகோவா மெகாதிஷ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கம் யெகோவா மெகாதிஷ் ஆராதனை உமக்கே. உருவாக்கம் தெய்வம் யெகோவா வசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கம் தெய்வம் யெகோவா வசேனோ ஆராதனை உமக்கே. உராரரா உபாரரா உபரபரா விபரபரா சீர்படுத்தாம் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தாம் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சிறப்படுத்தாம் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தாம் துணையாளரே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. உபாரரா உகாரரா உபரபரா விகரபரா தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையையே மாற்றினீரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையையே மாற்றினீரே ஆராதனை உமக்கே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். லீலா பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். எங்க சம்பந்தி அம்மா ஜெயந்தி அக்கா பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 21வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:21 ஆண்டவர் சியோன் குமாரத்தினுடைய பெருமை நிமித்தம் எதெல்லாம் பிடுங்கி போடுகிறார். தாயத்து, மோதிரம், மூக்குத்தி, 3 காரியம்.
தாயத்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்க கையில கட்டியிருப்பாங்க. அது ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியம். வேறு மதத்திலிருந்து இவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா முக்குத்தி, இங்கிலீஷ்ல நோஸ் ரிங். இப்ப திரும்ப அது ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருக்கு. லோனாவாலாக்கு கெட்டுவதற்கு போயிருந்தோம். அந்த ஊர்ல நிறைய பெண்கள் எங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அதுல ஒரு 4-5 பெண்கள் லோக்கல் மகாராஷ்டிரியன்ஸ். நாங்க படிச்சது குல்பர்கால படிச்சோம். அது கர்நாடகால இருக்க பெண்கள் இந்த மூக்குத்தி போடல. ஆனா அன்னைக்கு இந்த அந்த அந்த லோக்கல் மகாராஷ்டிரியன் பெண்கள் பெரிய மூக்குத்தி போட்டு வந்தாங்க. அதாவது இது எங்களுடைய பாரம்பரியமான ஒரு மூக்குத்தி. அக்க சைக்கிள அது வேற கொடுங்க. ரைட். நோஸ் ரிங். இதுக்கு எபிரேய வார்த்தை ஆப், ஏபி ஆப், ரொம்ப சின்ன வார்த்தை ஆப். இந்த ஆப் மூக்குக்கு இதான், முகத்திற்கும் இதான். முகத்திற்கும் ஆப், மூக்குக்கும் ஆப். அதே நேரத்தில் இது மாத்திரம் கிடையாது, முகத்துல வர்ற சேஞ்சஸுக்கும் ஆப். அது கோபத்துல வருகிற சேஞ்சஸ், அது முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷனாக பார்க்கணும். எல்லாத்தையுமே இந்த மூக்க ஆண்டவர் முகத்துல வச்சனால இந்த ஆப்ங்கிற ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சுறாங்க. இது ஒரு சிங்குலரான ஒரு வார்த்தைன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை சிங்குலராக பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசி ஆப். இந்த நாசிங்கிறது சிங்குலர் ஆப். இதுல ஊதுகிறார். மனுஷன் ஜீவ ஆத்மாவாகிறான். இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த மெடிக்கலோட சேர்த்து கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. இது மண்ணுல ஆதாம் ஒரு 30 வயதுல அவனுடைய சரீரத்தில் என்னென்ன வளர்ச்சிகள் இருக்குமோ அதுல உண்டாக்கிட்டார். மண்டைக்குள்ள களிமண் தான் இருக்கும். களிமண் இருக்காங்க, அந்த களிமண் தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அந்த ஆப்ல அந்த சுவாசத்தை உழுவுன உடனே பிரெயின் வருது. இன்னைக்கு ஒவ்வொரு மெடிக்கல் எவ்வளவோ டெவலப் ஆகிருக்குது. ஒவ்வொரு இதுவும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி ஹார்ட் பம்ப் பண்ணுது, அதுல 4 சேம்பர் இருக்குது. 2 சேம்பர்ல நல்ல ரத்தம் இருக்குது, 2 சேம்பர்ல கெட்ட ரத்தம் இருக்குது. அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை பம்ப் பண்ணும் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியாத இன்னைக்கு வர என்னன்னா, நம்ம எப்படி மூச்சு விடுக்கிறோம், பிரீதிங். ஆண்டவர் தன்னுடைய நாசியில இருக்கு, தன்னுடைய வாய நம்முடைய ஆதாமுடைய மூக்குல ஊதுறாரு. நாசியில ஊதுன உடனே அவன் ஜீவ ஆத்மா. அது இன்னைக்கு அந்த சீக்கிரட்டா வச்சிருக்கிறார். சரி, இந்த ரெஸ்பிரேட்டரி நான் சொல்ல ரைட் பண்ணணும். எப்படி நம்ம பிரீத் பண்றோங்கிறது ஒரு கொஸ்டின். பல தியரி வச்சிருக்காங்க. ஒரு தியரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மூச்சுல ரத்தத்துல ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு 2 இருக்குது. அந்த ஆக்சிஜன் லெவல், கார்பன் டை ஆக்சைடு வந்து பிரெயின்ல வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு சில ஏரியாக்கள் இருக்குதான். அது என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சிஜன் குறைஞ்சி கார்பன் டை ஆக்சைடு கூடும்போது அது ஸ்டிமுலேட் ஆகி மூச்சு விடணும்னு சொல்லுவாங்க. இது அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. இதெல்லாமே அவங்க ஒரு தியரியா வச்சிருக்கிறாங்க. இன்னும் எப்படி மனுஷன் அந்த மூச்சை கண்டினியூஸ், ஏன்னா நைட்லயும் விடுறான், பகல்லையும் விடுறான், இது எப்படி அவங்களுடைய ஒரு குறியா இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அவருடைய சுவாசத்தை ஒரு மனிதனுடைய மூக்குல விட்டுட்டு அவனை ஜீவ ஆத்மாவாக்குறார். அதனால்தான் நோஸ், மூக்கு. இதைத்தான் ஒரு சிங்குலராக நாம பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, இது ஒரு முகத்துல ஒரு 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 3வது அதிகாரம் 5வது வசனம். சரி, 4வது அதிகாரம் 5வது வசனத்துல காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டதுதான் அப்படின்னா, நியாயாதிபதி 6வது அதிகாரம் 20வது வசனத்துல
ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து கிதியோன் கொடுத்த காணிக்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இது எங்க இறங்கலன்னு நினைக்கிறேன் நான். அதனால முக நாடி அப்ப ஆப்ல ஒரு மாறுதல் உண்டாது. இந்த மாறுதல் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகத்துல ஒரு நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க முடியும். நம்ம கோபமா இருந்தா பார்க்கலாம், ஒரு டிப்ரெஷன்ல பார்க்க முடியும். நேற்று நான் ஓப்பனில் போகும்போது ஒரு கொஞ்சம் வயசு பையனை மீட் பண்றாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சார். நான் சிரிக்கிறேன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு லூஸ் தான் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க பிரெயின்ல ஆண்டவர் உண்டு பண்ண ஒரு டிஃபெக்ட் வந்துருச்சு. அதனால முக நாடி வேறுபடுறது. சரி, அடுத்து இது ஒரு சாபத்திலையும் இது வருது பாருங்க. 3வது அதிகாரம் 10வது வசனம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டவுடன் உன் முகத்தின் வேர்வையினாலே ஆகிறது. முகத்தின் வேர்வை எங்க உடம்பு முழுவதும் வேர்க்குமா, முகத்து மட்டும் வேர்க்குமா? அதனாலதான் அங்க ஆப்ங்கிற ஒரு வார்த்தை போட்டதுனாலதான் அவங்க எழுதும்போது முகத்தின் வேர்வை. அப்ப சாபமும் முகத்துல தான் வருது, அது ஆப்ல இருந்து வருது. சரி, ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அந்த தேசத்துல அதிபதியா இருந்து தேசத்து ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர்கள் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். முகம் குப்புற விழுந்து அவனை வணங்கினார். எப்படி ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றார். அந்த முகம் குப்புறன ஆப், முகம் குப்புற விழுகிறது தங்களை தர மட்டும் தாழ்த்துற ஒரு காரியம். அப்ப இந்த முகம் ஆப்ல என்னெல்லாம் இருக்குன்னா, மூக்கு இருக்கு, அது சிங்குலரா பார்க்கணும். எக்ஸ்பிரஷன் காட்டுற இடமும் அந்த ஆப் தான். அந்த முகத்துல இருந்து வருகிற வேர்வையை ஒரு சாபமா பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னா, ஆண்டவர் சொல்கிற வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறத பார்க்கணும். இவங்க இதை ஒரு கேலியா நினைச்சாங்க. எப்படி நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேலியாக தான் இதை நினைச்சாங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 7வது வசனம். அவளை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலிலே அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது. சொன்னார். ஏன் சொன்னாரு? ஆண்டவர் சொன்னாரு. அடுத்து பாருங்க 9வது வசனம். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கினது. அதை என் தகப்பனார் சகோதரன் சொன்ன பொழுது அவன் தகப்பனார் அதை பார்த்து, என்னது, நானும் உன் சகோதரனும் தரை மட்டும் உன்னை குனிந்து வணங்குவோமா என்று கடிந்து கொண்டார்கள். எனக்கு பேரே என்ன வந்துச்சுன்னா சொப்பனக்காரன். பாருங்க 19வது வசனம். நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். எல்லாரும் கேலியா பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் அதை நடத்தி கொடுத்தார். முகம் குப்பர விழுந்து என்ன செய்யறாங்க? வணங்குறாங்க. சரி, இப்ப அடுத்த ஒரு வார்த்தை சொல்றேன். ஆப் பார்த்தாச்சு. அனாப், ANAP, ANAP, அனாப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோபம். ஏசாயா 12வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 12:1. காலத்திலே நீ சொல்லுவது என்ன? கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என் மேல் ஆப்பா இருந்தீர், கோபமா இருந்தீர். ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். அந்த கோபத்திற்கு, முகத்திற்கு ஆப், கோபத்திற்கு அனாப். ANAP. வெறும் ஆப் போட்டாச்சுன்னா மூக்கு, அது கூட இல்ல, ANAP போட்டாச்சுன்னா. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோபம் பயத்திலிருந்து இருக்குதுங்க.
எப்படின்னு பார்க்கணும். 2:12 இதோ தேவன் என் ரட்சிப்பு, நான் பயப்படாமலும் நம்பிக்கையா இருப்பேன். இவ்வளவு நாளும் இந்த கோபம் இருக்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு. கோபம் இருக்கும்போது பயம் இருக்கும். தாப்பனார் நம்ம மேல கோபமா இருக்கிறார், வாத்தியார் கோபமா இருக்கிறார், நமக்கு என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும். ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அந்த கோபம் எப்படி அன்பாக மாறுது அப்படின்னு சொல்லி. ஒரு கோடீஸ்வர அப்பா, மகாபெரும் கோடீஸ்வரன், அவருக்கு ஒரு வாலிப பையன். ஆனா அவன் போதை மருந்துக்கு அடிமையாகி, இவங்கெல்லாம் எங்க இருப்பாங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஒரு இருட்டான ஒரு இடங்கள் இருக்கும், யாருமே அவ்வளோ அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. அமெரிக்காவில் நடக்குது. அதுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இந்த இன்ஜெக்ஷன் போடுறது, இந்த மாதிரி வாலிப பையங்களும் பெண்களும் அதுக்குள்ள இருந்து ஒரு மிருகத்தை போல கிடப்பாங்க. அவங்களுக்கு சுய நினைவு வரும்போது அதுக்குள்ள அடுத்த மெடிசன் அவங்க எடுத்துக்கணும். இவன் காசு நிறைய வேணும். அப்பாட்ட போய் அப்பாவோட செக் லீஃப் எடுக்கிறான், பேங்க்ல உள்ளதை ஒரு பெரிய அமௌண்ட் எழுதி அதில் அப்பா மாதிரியே கையெழுத்து போடுறான். போட்டு பேங்க்ல கொண்டு போய் கொடுக்குறான். பேங்க்ல அந்த செக்கை வந்து சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். அவங்க ஸ்கேன் மாதிரி எடுத்து அதை பார்ப்பாங்க. பார்த்தா அலாரம் அடிக்குது, பேன் 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 பேன்ட்டு ஃபோர்ஜரி அப்படிங்கிறது வருது. இவன் அலறி அடிச்சு ஓடி போய் அதுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறான். அப்பாவுக்கு நியூஸ் வருது, இந்த மாதிரி உங்க பையன் உங்க பணத்தை ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டு எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்பாவுக்கு ஒரே வருத்தம். ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர், மிலிட்ரி ஆஃபீஸர் ஒருத்தரை பேச கூப்பிடுறாரு. இங்க பாருங்க, ஏன் போன என் பையன் ஓடி போயிடுவான். நீங்க என் பையன் இருக்கிறாரா எனக்கு தெரியும், நீங்க அங்க போய் எனக்காக நீங்க பேசணும். இவர் போய் அப்பாட்டா மகன்கிட்ட போய் பேசுறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்பி நீ வெளியே வா, அப்பா அவனை தேடுறாங்க. என்னைய அப்பா தேடுறாங்க, போலீஸ் தேடுறாங்க, நீ அப்பா தேடு. உனக்கு தெரியாது. இங்க பாரு, உங்க அப்பா பேங்க்குக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காருன்னா, இந்த அமௌண்ட் நான் சைன் பண்ணியிருக்கேன். சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் நீங்க பார்க்கும்போது நான் வயசானால என்னுடைய கையெழுத்து போய் கை நடுங்கி இருக்கு. ஆனா இதை நான் கன்ஃபார்ம் பண்றேன், இது என்னுடைய கையெழுத்து, என் பையன் கையெழுத்து இல்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா? அப்பா சொன்னாரா? எஸ், பேங்க்ல கொடுத்துட்டார். ரெண்டாவது, என்ன இருந்தாலும் என்ன மேல எங்க அப்பாவுக்கு கோபம் இருக்கும் இல்லைன்னு, அந்த கோபம் அனாப் உயிர்ச்சிப்பா. எப்படி சொல்றீங்க? உனக்கு இன்னொரு லெட்டர் உனக்கு கொடுத்துருக்காரு, எழுதியிருக்காரு. மகனே, நீ ஏன் மக, நீ என்னை பத்தி பயப்படாத. அதான் சொல்ற, பயப்படாத, ஏன் கிட்ட வா. அப்பா உன்னை அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டேன், நீ ஏன் கூட இருப்பான் பாருங்க. அதே மாதிரி ஃபிட்டா இருப்பாரு. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர். என்ன போயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனாப் போயிருச்சு. சரி, இன்னொரு வார்த்தையை நம்ம பார்த்து முடிச்சோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூக்குத்தி எதுல செஞ்சிருப்பாங்க சொல்லுங்க? கோல்டு. இப்ப நம்ம கிரேக்க வார்த்தைக்குள்ள ஒரு வார்த்தை மட்டும் வார்த்தை பிடிக்கும், கிரேக்க வார்த்தை. இப்ப இந்த ரிங், ரிங்னா என்னது? மோதிரம். எழுதுக்கோங்க, டக் டொலினோஸ், டக் டியூலோனோஸ், டிலோனோஸ், DAK TULIOS, டாக்டிலினோஸ், டாக்டிலினோஸ், DAK, டாக் TULIOS. இது மோதிரத்திற்கு இப்படி போட்டிருப்பாங்க. ஆனா தங்க மோதிரத்திற்கு வேற ஒரு வார்த்தை. தங்கத்திற்கு கிரேக்க வார்த்தை சொல்றேன், எழுதிக்கோங்க. சரோஸ், சரோஸ், CHRUSO, சரோஸ், CHRUSO, சரோஸ். அப்புறம் அந்த டாக்டர்னோஸ் அதே மாதிரி தான் வருது, DAKTULIOS, டாக்லியோஸ். அப்ப மோதிரத்திற்கு டாக்லியோஸ், தங்க மோதிரத்திற்கு சரோ டாக்லியோஸ். சந்தோஷமா இருக்கு, ரைட்? இப்ப நம்ம வாசனத்துக்குள்ளே போகிறோம்.
தாயத்து, மோதிரம், மூக்குத்தி. இந்த ரிங் இந்த ரிங்கிறதுக்கு ஒரு பயங்கர ஒரு மதிப்பு உள்ள ஒரு காரியம். அதாவது எல்லாரும் மோதிரம் போட்டிருப்பாங்க, ஆனா நான் காட்டுற மோதிரம் பவர்ஃபுல் மோதிரம். வாசிப்போம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 42வது. பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரம், தங்க மோதிரம், போட்டுருப்பாரு. பிளாட்டினத்தெல்லாம் போட்டுருப்பாங்க. பிளாட்டினம் கிடையாது. இங்கே பிளாட்டினம் ஒரு மெட்டல் இருக்குது, அது தங்கத்தை விளக்கூடாது. ஆனா பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, இந்த மோதிரம் ராஜாட்ட இருந்து யோசேப்புக்கு வருது. ஏன் வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். 7 வருஷம் செழிப்பு பயங்கரமா இருக்கும், அத்துக்கிட்டு போகும், அன்னைக்கு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அடுத்து வருகிற 7 வருஷம் பஞ்சத்துல உங்க மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், உலகத்தை நீங்க போஷிக்க முடியும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத பிளான் மட்டும் சொல்றாரு. அதுக்கு நீங்க நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு ஆளா கண்டுபிடிங்கிறாரு. ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 37 வசனம் ஆதியாகமம் 41:37. இந்த நேரம் மோதிரம் ராஜா கையில இருந்துச்சு, யோசேப்பு கையில ஒண்ணுமே இல்லை. இது சொல்லும் போது இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கு நான் ஊழியக்காரருடைய நன்றாக தெரிந்தது. அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரன் பேசுறாரு. யோசேப்பு பேச மாட்டேங்கிறாரு. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளெல்லாம் உனக்கு வெளிப்படுத்தப்படினாலே உன்னை போல விவேகமும் ஞானம் வருங்கள் என்று சொல்லி, சிங்காசனத்துல நான் டாப்ல இருப்பேன், அதுக்கு ஆனா பேருக்கு டம்மி மாதிரி இருப்பேன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு தான் உன்னை முழுவதுக்கும் அதிபதியாக ஆக்கினேன் என்று சொல்லிட்டு முகூர்த்த மாற்றார். இப்ப ராஜாவுடைய கை எம்டி ஆயிடுச்சு, யோசேப்பு கையில மோதிரம் வந்துருச்சு, பவர் வந்துருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பவர்ஃபுல் காரியம். சரி, இந்த நேரத்தில் யோசேப்பு, இதுக்கு முன்னாடி யோசேப்பிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலங்கு இருந்துச்சு. சங்கீதம் 105வது அதிகாரம் 18. அவன் கால்களிலே விலங்கு போட்டிருந்தார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. காலையும் கையில இருக்கணும் நான் நினைக்கிறேன். பாருங்க, இரும்பு இருந்த இடத்துல எது இருக்கு? இரும்பு. நான் இரும்பு இருக்கா இல்லையா? கால பைபிள் இருக்கு, கையில இருக்கலாம். ஆனா இரும்ப ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? சாதாரண மோதிரம் கிடையாது. நீங்க எத்தனையோ பேர் மோதிரம் போடுவாங்க, நான் இல்லைன்னு சொன்னேன், நான் போடுறது கிடையாது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணு காணாயிடுச்சுன்னா ரொம்ப சோகமாயிருவேன். அதாவது செயினாவது கழுத்து விட்டு இறங்காது, இது காலண்டுகள் விழுந்துச்சு. அது நான் ஓபி பார்ப்பேன், சர்ஜரி பண்ணிக்கிட்டே இருக்கேன், நிறைய நேரம் எனக்கு கிளவுஸ் போடணும், கலப்பணும், கையை கழுவணும், சரிப்பட்டு வராது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போறது சாதாரண மோதிரம், கோல்டு தான், இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதை எப்படி மாத்துக்கிறான்னா, பவர்ஃபுல் மெட்டலாக அதை மாற்றுகிறார். சரி, இதன் பேக்ல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அது என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 45:5. ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு. அப்ப அந்த மோதிரம் என்ன செய்யணும்? ஜீவ ரட்சனை. என்னங்க? உயிரை காப்பாத்துகிற ஒரு ரட்சகர். ரட்சகர்னா விடுதலை. எல்லாரும் மறிச்சு போயிருப்பாங்க. ஈத்துல இருக்கிறவங்க அந்த 7 வருஷத்துல பஞ்சத்துல உள்ளத செழிப்புல இருக்கும்போது அதை பாதுகாக்காம வச்சிருந்தாங்கன்னா அவங்களும் செஞ்சிருப்பாங்க. இப்ப ஜீவ ரட்சகனாக மாற்றுகிறார். இதுதான் 8வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 45:8. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனை என்னை எதிர்த்து அனுப்பினார்.
இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சானா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பிறத்திலே இருந்து கொடுத்தாலே வெளியே ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் தலையில இருக்கிற முடிகள்லாம் எண்ணப்பட்டிருக்குது. தேவனுடைய சித்தம் இல்லாம அது ஒண்ணு கூட கீழே வீழாது நிச்சயம் உங்களுக்குள்ள இருந்துச்சானா கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா எல்லாமே பேக்ட். தேவனே என்னை அனுப்பினார். சரி, இன்னொரு காரியத்தை காட்டுறேன். எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 6:3:1 எஸ்தர் 8வது அதிகாரம் 8. இது ஜீவ ரட்சனை செய்கிற மோதிரம். 8:8 ஜீவ ரட்சனை செய்கிற மோதிரம். ராஜா உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதர்களுக்காக எழுதி ராஜாவின் முத்திரை மோதிரத்தினாலே முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரனால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போட்டு செல்லாம். இப்படி போகும்போது எல்லா தேசத்துக்கும் அனுப்புறாரு. அனுப்பி 12 அந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாக சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்கள் விரோதிக்கும் சத்துருக்கும் குழந்தைகள் அழிந்தது என்று நிர்மலாக கட்டளைச்சு. இதை எழுதியிருந்துச்சு. ஆனா அதை மாற்றி எப்படி நடத்துறாங்கன்னு 5 பாருங்க. எல்லாமே கேன்சர். ஆமான் செத்து போயிட்டான். ஹாப்பி. அதுக்கு தேவை என்னன்னா முத்திரை மோதிரம். ஏன்னா அது ஃபேக்னு யாரும் சொல்லக்கூடாது. எல்லாம் போயிடுச்சு. 15:8-15 அப்பொழுது மோர்கதாய் இளநீளமும் வெண்ணிலமான ராஜ வஸ்திரம். ராஜ வஸ்திரங்கிறது எப்படி இருக்கும்னா ராஜா போடுற ட்ரெஸ். ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு ரத்தமனா ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் மகிழ்ந்தது. இவ்விதமாக யோதருக்கு வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இது மகிழ்ச்சியாகுது, களிப்பாகுது, விருந்துட்டாக எல்லாத்துக்கும் காரணம் ஒண்ணு மோதிரம். அது முத்திர மோதிரம். எல்லாருடைய தலையெழுத்து ஒன்னா மாறுது. காணா பேர் தான் என்னான்னு எனக்கு தெரியும். சரி, இது ஒரு காரியம். ஹாகாய் எடுத்துக்கோங்க. பக்கம் 1:0 9:2 10:9:2 ஆகாய் கடைசி அதிகாரம் 2வது அதிகாரம் 23வது வசனம். சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, செயல்தெளின் குமாரனாகிய செருபாபல் என்னும் ஊழியக்காரனே, நீ உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வாய்ப்பேன். முத்திர மோதிரமாக வாய்ப்பேன். இது ஒரு அடையாளமாக சொல்லுகிற வார்த்தை. முத்திரை மோதிரம்னா என் முத்திரை மோதிரத்திற்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ அந்த பவர் நான் கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஹையஸ்ட் ஒரு காரியம். இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்நாளிலேனா 2வது அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா 2:7 சகல ஜாதியும் அசையப்படும் சகல ஜாதி விரும்பப்பட்ட வருவார். அந்த வரை இயேசு 2வது வருகை. ஆலயத்தின் பின் ஆலயத்தின் மகிமை சூப்பரா இருக்கும். இந்த சூப்பரா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முத ஆலயத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாய் 2வது அதிகாரம் 8வது வெள்ளி பொன் இருக்குது. ஆனா முந்தின ஆலயத்தின் மகிமை பிந்தின ஆலயத்தின் மகிமை என்ன? விடுதலை சமாதானத்தை கட்டளை. சமாதானம். ஒரு வீட்டுக்குள்ள கோடி 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 சொத்து இருக்கட்டும், சமாதானம் எல்லாம் வேஸ்ட். இந்த சமாதானத்தை கொண்டுகிறவர் வரும்பொழுது ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வருகிறார். சரி, மோதிரத்துல அடுத்த மோதிரத்தை நம்ம பார்க்க போயிடும். இது எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிற விசேஷமான ஆசீர்வாதத்துல வருகிற காரியம். ஆனா உன்னத பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். 5வது அதிகாரம் 14வது வசனத்துல 5:14 தமிழ்ல அது சரியா இல்லை, ஆனா இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. வேணா நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். 5:14 அவர் கரங்கள் படிக பச்சை பதிந்த பொன் வளையல் போல் இருந்தது. தமிழ்ல இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
பொன் வளையலுக்கு ரிங் அப்படின்னு போட்டு. சரி, புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு சில காரியங்களை பார்த்து இந்த செய்தியை நம்ம முடிக்க போயிடும். லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனத்துல தகப்பன் கெட்ட குமாரன் திரும்ப வர்றார். வர்றதுக்கு காரணம் ஒரு புயல் அடிக்கிறது. அது என்ன புயல் அப்படின்னா பஞ்சங்கிற ஒரு புயலை ஆண்டவர் அடிக்க வைக்கிறார். எங்க அடிக்க வைக்கிறார்னா, இவர் நல்லா ஜாலியா ரத்தத்துல புயல் அனுப்புகிறார். பஞ்சங்கிற புயல் வந்தோடனே அவருங்க அங்கிருந்து நேரா ஒரு குடியாரன்ட்டு வர்றாரு. ஒரு பன்னி மேய்க்கிற வேலை அவனுக்கு கிடைக்குது. அப்ப பயங்கர பசி. இந்த நேரத்துல என்ன நினைக்கிறான்னா, அது கூட கிடைக்காம ஆகிப்போச்சு. அந்த சாப்பாடுங்கிற நேரம் தான் அப்பாவுடைய வீடு. என் தகப்பனாருடைய வீட்டுல எத்தனையோ வேலைக்காரர்கள், அவங்க நல்லா ஜாலியா சாப்பிட்டு புசிச்சு ஜாலியா இருக்காங்க. நான் இதை போய் திங்க கொடாம பண்ணி சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அதனால நான் ஒண்ணு செய்வேன். இந்த புயல் வந்துருச்சு, எங்க அப்பா ஞாபகம் இப்பதான் வருது. அங்க நான் போவேன். போய் நான் ஒரு டயலாக் வச்சிருக்கிறேன். அப்பா அப்பா அப்பா, என்னை நீங்க உங்க பையனா ஏத்துக்கிட வேண்டாம்ப்பா, என்னை உங்க வேலைக்காரனா ஏத்துக்கோங்கப்பா. இந்த டயலாக்கை திரும்ப திரும்ப வழியே ரிஹர்சல் பண்ணி கடைசியில் வர்றாரு. வந்து நிக்கிறாரு, இதே டயலாக்கை சொல்றாரு. ஆனா அப்பா காதுல ஏத்துக்கிட மாட்டேங்கிறாரு. என் பையன் வந்துட்டான், அவனுக்கு நீங்க என்ன கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 22 லூக்கா 15:22 அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு உடுத்தி என் கையிலே மோதிரத்தை. இந்த மோதிரத்தை கொடுக்கறது என்ன அர்த்தம்னா ரெகக்னைசேஷன். நம்ம ஊர்ல ஒரு குழந்தை பிறக்குது, சரியா? அந்த குழந்தை எங்க பிறக்கும் அப்படின்னு கேட்டீங்க, அம்மா வீட்டில் பிறக்கும். கொஞ்ச நாள் இல்லை, கணவன், அந்த குழந்தையுடைய அப்பா, அவங்க குடும்பத்தார் எல்லாரும் வருவாங்க. வந்து கயிறு கட்டுற ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். கயிறை ஒன்று பிள்ளைக்கு கையில கட்டுறவங்கள காலைல நான் அதெல்லாம் பார்த்தது கிடையாது. அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இது எங்க பிள்ளை அப்படின்னு சொல்லி. அதுபோல எங்க ஆண்டவருக்கு சொல்றாரு, அக்செப்ட் பண்றாரு. சரி, கடைசியாக ஒரு பொன் முதலத்தை பார்த்து செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். எடுத்தோம்னா யாக்கோபு 2வது அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவர் தாயத்தை கழுத்தி தூக்கி போட்டுறாரு, பொன் மூக்கத்தை தூக்கி தூரப்பட போகிறார். இது மோதிரம்னா, ஏனென்றால் பொன் மோதிரமும் மிடுக்கான வஸ்திரமும் தரித்தவர்களாய் ஒரு மனுஷன் கந்து ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை பார்ப்பான். இது அப் அண்ட் டவுன் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஒரு பணக்காரனை பார்த்தானா அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வணக்கம் வைப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஏழை விசுவாசத்துல ரிச். அவனுக்கு தெரியும், நான் அங்க மறிக்கும் போது நான் பரலோகத்துக்கு போவேன், தங்கத்தரையில நடப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதனாலதான் 5வது வசனம் பாருங்க, இவ்வுலகத்திலே தரித்திரரை விசுவாசத்தில் விசுவாசம். இவங்க கையில மோதிரம் இருக்காது, பொன் மோதிரம் இருக்காது. ஆனா பொன்னாகிய இயேசு அவங்களோட வருவார். தேவச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, உமாய் துதிக்கிறோம் ஐயா. நானே உள்ள இருதயத்தோடு ஒரு திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, வேதத்தை அறிந்து கொள்ள நீங்களுக்கு கொடுத்துக்கிற புதிய வெளிப்பாடுகளுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.